ஆரம்பிச்சுக்கிறேன். ஏன்னா முதல்ல நான் திருச்செந்தூர் பற்றி, அதாவது 2வது படை வீடான திருச்செந்தூரை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது எனக்கு சில பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன் அந்த நன்றியை நான் சொல்றேன் அப்படிங்கறத பின்னாடி சொல்றேன். ஸோ முதல்ல எனக்கு இதுக்கு வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு, அதாவது என்னாலையும் இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் என்கிட்ட கேட்டு என்னை இதை பாட சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னோட முதல் நன்றி. அதுக்கப்புறம் இந்த இடத்த கொடுத்த சின்மயா மிஷனுக்கு என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன். இதற்கெல்லாம் முன்னாடி எனக்கு ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டு கந்த சஷ்டி கவசம் பாடு, எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு என்னோட முதல் நன்றி. ஏன்னா அதுக்கப்புறம் தான் எனக்கு இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. அவங்களுக்கு தான் என்னோட முதல் நன்றியை சொல்லிட்டு நான் என்னோட அடுத்த 2வது படை வீடான திருச்செந்தூர் பத்தி சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு குறள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன குறள்னா, திருவள்ளுவர் எழுதின காலத்தால் செய்த உதவி சிறிதெனினும் ஞானத்தினால் மான பெரியது அப்படின்னு ஒரு குறள் சொல்லியிருக்காரு. அது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். அந்த கிராட்டிடியூட் அப்படிங்கிறது இப்ப நிறைய பேருக்கு நமக்கு இருக்கிறதுக்கு இல்லை. ஆனா அந்த டைமிங்ல நான் செய்த உதவி சின்னதா இருந்தா கூட அது பின்னாடி வந்து ரொம்ப ஒரு உலகத்தை விட பெருசா நம்ம அதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான அந்த உணர்வுக்கான ஒரு குறள் தான் அந்த குறள். எதற்கு இந்த குறள் சொல்றேன் அப்படின்னா, நம்ம வீட்லயும் சரி வெளியிலயும் சரி ஒரு விஷயம் சொல்றோம். இப்ப நம்ம அதாவது ஒரு பொருள் உதவியோ பண உதவியோ உதவி கிடையாது. நம்ம வீட்லயே இருக்கிறோம், நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா நான் இருக்கேன்மா அப்படின்னு நம்ம புள்ள பாத்துக்கிறதும், நம்ம வீட்டுல இருக்க நமக்கு சப்போர்ட்டா செய்யற நம்ம ஹஸ்பண்ட் நம்ம ஒய்ஃப் எல்லாம் நமக்கு சொல்றதே பெரிய விஷயம். அந்த ஒரு வார்த்தைங்கிறதே பெரிய விஷயம். நீங்க பணமோ பொருளோ கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ற இடத்துலயும் சரி, நம்ம கொலீக்ஸ் சரி, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சரி, இவங்கெல்லாம் ஒரு நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்றதே பெரிய வார்த்தை. அந்த ஒரு வார்த்தைக்கே நம்மளுக்கு எல்லாம் நன்றி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஸோ என்னோட லைஃப்ல எனக்கு யாரெல்லாம் எனக்கு உதவி பண்ணியிருக்காங்களோ, இந்த இவ்வளவு தூரத்துக்கு எனக்கு கொண்டு வந்திருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி சொல்றேன். ஏன் இதை சொல்றேன்னா, முருகன் வந்து சொல்லியிருப்பார், ஒரு வாசகம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், யாம் இருக்க பயம் ஏன் அப்படின்னு சொல்லியிருப்பார். யார் சொல்லுவா? இப்ப நம்ம எல்லாம் மனிதர்கள்ட்ட எதிர்பார்க்கிறோம் உதவிய, நன்றி எதிர்பார்க்கிறோம். ஆனா முருகன் சொல்லியிருக்காரு, யாம் இருக்க பயம் ஏன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எவ்வளவு பெரிய ஆழமான ஒரு ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான வேர்டு தெரியுங்களா? அந்த வேர்டை நமக்கு மனசுல அவர் இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தாலே போதும், நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையுமே நம்ம சாதிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்கு தான். சரி, திருப்பரங்குன்றம், அதாவது நான் முதல் படை வீடை பத்தி சொன்னேன் உங்களுக்கு திருப்பரங்கு போன கிளாஸ்ல. இப்ப 2வது படை வீடு என்ன அப்படின்னா திருச்செந்தூர். இந்த திருச்செந்தூர் பத்தி நான் சொல்றது வந்து முதல்ல கதைகள் சொல்லிடலான்னு பாக்குறேன். ஏன்னா தல வரலாறுனா என்ன, அந்த கோயில் எப்படி கட்டப்பட்டது, எதற்காக கட்டப்பட்டது, எப்படி ஆரம்பிச்சது, அந்த ஸ்தல கதைகள் என்ன, புராண கதைகள் என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு எழுதின ஒரு பாடலை பாடிட்டு இந்த பகுதியை நிறைவு செய்யலாம்னு நான் நினைக்கிறேன். முதல்ல வந்து திருப்பரங்குன்றம், அதுதான் முதல் படை வீடு. 2வது படை வீடு என்னன்னா திருச்செந்தூர். சோ திருச்செந்தூருக்கு என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்த படை வீடுகள் எல்லாமே 5 படை வீடுகள் எல்லாமே குன்றுல இருக்கும், அதாவது மலை மேல இருக்கும். குன்று இல்லாத இடத்தில் குகன் இல்லைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த திருச்செந்தூர்ல இருக்கிறது முருகன் கோயில் மட்டும்தான் கடல் சுத்தி இருக்கும், கடல் சூழ்ந்து இருக்கும். அதனாலதான் இந்த திருச்செந்தூருக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. மற்ற ஸ்தலத்துக்கு ஸ்பெஷல் இந்த தலத்துக்கு இருக்கு. நீங்க இந்த தலத்துல போயிட்டு என்ன குறை கேட்டாலும் நீங்க நிவர்த்திப்படும். உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, திருமணம் நடக்கலையா, குழந்தை பாக்கியம் இல்லை, என்ன கஷ்டம்னாலும் நீங்க வந்து அந்த முருகன்கிட்ட கேட்டீங்கன்னா அந்த முருகன் வந்து உங்களுக்கு வந்து எல்லா அருளும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு அழகா இருப்பாரு அந்த முருகன் வந்து. அவ்வளோ சண்முகன் சொல்றாங்க, அவர் செந்தில் வேலர்னு சொல்றாங்க. அந்த ஊருக்கு இன்னொரு பெயர் கூட இருக்கு, ஜெயந்திபுரம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஜெயந்திபுரம்? ஜெயந்தினா வெற்றின்னு அர்த்தம். ஏன் ஜெயந்திபுரம்னு வந்துச்சு அப்படின்னா, சூரனை சம்ஹாரம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த தளத்துல வந்துதான் சிவனுக்கு பூஜை பண்ணியிருப்பார். பூஜை பண்றது கூட கையில வந்து அவர் ஒரு தாமரை மலரை வச்சு பூஜை பண்ணிட்டு இருப்பாரு. சோ அதனால அந்த விக்கிரகம் எப்படி இருக்குன்னா கையில பூஜை பண்ற மாதிரி இருக்கும், சிவனுக்கு பூஜை பண்ற மாதிரி இருக்கும். இவர் ஏன் இங்க வந்து தங்கினாரு அப்படின்னா, வியாழன் வந்து சிவன் கிட்ட வேண்டிட்டு இருப்பாரு. அதாவது இந்த மாதிரி அரக்கர்கள்லாம் எங்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க, எங்களை சூரனை வந்து வதைக்கிறதுக்கு எங்களுக்கு அருள் புரி. ஏன்னா சிவனோட அருளாலதான் சூரபத்மன் அவ்வளவு தூரம் அந்த பலம், யாராலையும் கொல்ல முடியாத அளவுக்கு பலம் பெற்றிருப்பாரு. அதனால சிவன் கிட்ட வேண்டும் போது சிவன் சொல்லியிருப்பாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நெற்றி கண்ணால ஒரு 6 பொறிகள் வந்து அந்த 6 பொறிகள் மூலியமா தான் முருக பகவான் வந்திருப்பாரு. அப்படி உருவாக்கப்பட்டதா சூரனை சம்ஹாரம் பண்றதுக்காகவே அவரோட பிறப்பு வந்து அப்படிதான் இருந்துச்சு, முருகனோட பிறப்பு. அப்ப வந்து அவரோட அந்த ஒரு காலம் வர்றப்ப
வியாழன் வந்து குரு பகவானை வந்து வேண்டிட்டு இருப்பார், முருகனை நான் பார்க்கணும் தரிசிக்கணும். இந்த திருச்செந்தூர்ல தான் வந்து இருந்து வேண்டுறாரு, தவம் இருக்கிறாரு. அப்ப வந்து முருகன் வந்து அவருக்கு காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் சூரனை சம்ஹாரம் பண்ணிட்டு திரும்பி அங்கேயே வந்து அந்த ஸ்தலத்திலேயே இருந்துடுறாரு. அதுதான் அந்த கதை. அந்த திருச்செந்தூர் எப்படி ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாதிரி. இந்த திருச்செந்தூர்ல வந்து என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா, நம்மலாம் பிரசாதம் கொடுக்குறாங்க இல்லையா, நமக்கு அங்க வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா பன்னீர் இலையில கொடுப்பாங்க பிரசாதம். நம்மலாம் விபூதி குங்குமம் எல்லாம் நமக்கு வந்து பேப்பர்ல கொடுப்பாங்க. ஆனா அந்த ஊர்ல அங்க அந்த கோயில்ல மட்டும் பன்னீர்ல வந்து பன்னீர் இலையில வந்து பிரசாதம் கொடுக்குறாங்க. சரி, வேற என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நீங்க எங்கும் பார்க்க முடியாது. எங்க பாப்பீங்க நீங்க? நடராஜரை தான் நடன கோலத்துல பாப்பீங்க. ஆனா இங்க என்ன ஸ்பெஷல், முருகனை வந்து நீங்க நடன கோலத்துல பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, அருணகிரிநாதர் தான் திருப்புகழை எழுதினாருன்னு உங்களுக்கு நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இல்லையா. அந்த அருணகிரிநாதர் வந்து கேட்பாராம், நீ வந்து எனக்கு வந்து உன்னோட அப்பா எப்படி ஆடுறாரு, அவர் வந்து நடராஜர் சிதம்பரம் போய் பார்த்திருப்பாரு. அப்ப கேட்பாரு, நீ உங்க அப்பா எப்படி ஆடுறாரு, நீ வந்து அதை மாதிரி ஆடு அப்படின்னு சொல்லி கேட்பாராம். அதனால முருகப்பெருமான் வந்து ஒரு நடன கோலத்துல இருக்கிறது அந்த ஊர்ல தான், திருச்செந்தூர்ல தான் நீங்க பார்க்க முடியும். அப்புறம் இன்னொரு ஒரு கதை இருக்கு. அந்த கதை எப்படின்னா, அந்த விக்கிரகம் எப்படி, அந்த கோயில்ல இருக்கிற சிலை வந்து எப்படி காணா போச்சு, எப்படி திருப்பி கிடைச்சது அந்த கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கதை. நான் ஷார்ட்டா சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாடலோட நிறைவு பண்றேன். டச்சுக்காரர்கள் அப்பெல்லாம் வந்து ஆங்கிலேயர்கள் காலத்துலலாம் டச்சுக்காரர்கள் போர்ச்சுகீஸ்காரர்கள்லாம் வந்து நம்ம வாணிபத்துக்காக வந்து நம்ம நாட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்ப எதுக்காகனா, இங்க வந்து நிறைய செல்வ வளம் கொழித்திருக்கிற தமிழ்நாட்டுல இருக்கும். அதனால அதெல்லாம் வந்து எடுத்துட்டு போறதுக்காகவும் வாணிபம் செய்யறதுக்காகவும் வந்திருப்பாங்க. அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, கோயில்ல பார்க்கும் போது அவரோட சிலையை பார்த்தோட அவங்களுக்கு எல்லாம் ஒரு தங்க சிலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிலையை நம்ம வந்து எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த முருகனோட சிலையை எடுத்துட்டு போயிடுறாங்க. முருகனோட தெய்வானை வள்ளி அவங்களோட சேர்ந்து இருக்கிற சிலையை டச்சுக்காரர்கள் வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. அவங்க வந்து கடல் வழியா தான் எடுத்துட்டு போக முடியும், அந்த சிலையை வந்து கடத்திட்டு போயிடுறாங்க. அப்ப போறப்ப அவங்க வந்து நடராஜரோட சிலையும் சேர்த்து எடுத்துட்டு போறாங்க. ஆனா நடராஜர் சிலை வந்து திருச்செந்தூர்ல கிடைச்ச சிலை கிடையாது, காரைக்கால்ல கிடைச்ச சிலை. அது அங்கிருந்த சிலையவா அவங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. சோ கடல்ல பாதி தூரம் போயிட்டே இருக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, ரொம்ப பேரலை வருது, சுனாமி மாதிரி ஒரு பேரலை வரும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்க, இந்த சிலையாலதான் இவ்வளவு ஒரு கெட்டதும் நமக்கு நடக்குது. அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க, இந்த சிலையை தூக்கி தனிக்குள்ள போட்டுரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்ப என்ன பண்றாரு, கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஃபர்ஸ்ட் அவங்க காமிச்சது சிலை ஒண்ணு, அவங்க எடுத்து போட்ட சிலை ஒண்ணு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நடராஜரோட சிலையை எடுத்து தண்ணிக்குள்ள போட்டுட்டாங்க. சரி, நடராஜரோட தண்ணிக்குள்ள போட்டா கூட அந்த அலை வந்து அடங்கவே இல்லை, இன்னும் வந்துட்டே இருக்கு. சரி என்ன பண்றது அப்படின்னு சொன்னோன்னே, இங்க இருக்கிற எல்லா சிலையும் போட்டுரு அப்படின்னு சொன்னோன்னே அங்க இருக்கிற எல்லா சிலையும் தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுடுறாங்க. சரி, அப்படி தண்ணிக்குள்ள போட்டோன்னே என்ன ஆச்சு, அந்த அலை கொஞ்சம் ஓஞ்சிருச்சு, அவங்க வந்து போயிடுறாங்க. இந்த கோயிலோட தர்மஹர்த்தான்னு ஒருத்தர் இருப்பாரு இல்லையா, இப்ப வந்து சிலை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. அந்த கோயிலுக்கு தர்மஹர்த்தா யாருன்னா, பேர் மறந்துட்டேன், ஒரே ஒரு நிமிஷம் நான் பாத்துக்கிறேன். வடமலை பிள்ளை அப்படிங்கிறது அவரோட பேர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏன் ரொம்ப வருத்தப்படுறாருன்னா, தன்னோட கண்ட்ரோல்ல இருக்கிறதுலயே தர்மகர்த்தாங்கிறவங்க தர்மத்தை காக்குறவங்க, அவங்களோட பாதுகாப்புல இருந்த சிலை காணா போயிடுச்சு, அதுவும் முருகனோட சிலை காணா போயிடுச்சுன்னு அவருக்கு ரொம்ப வருத்தம். என்ன பண்றாரு, அழுதுகிட்டே இருக்காரு. இப்படி காணா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. அந்த சிலை திரும்பி கிடைக்கிற வரைக்கும் நான் வந்து சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாரு. ரொம்ப ரொம்ப வேதனைப்படுறாரு. ஏன்னா அவங்க எல்லாம் உண்மையான பக்தர்கள். இப்ப இருக்கிறவங்க எல்லாம் யாரும் உண்மையான பக்தர்கள் மாதிரி பண்றாங்க, ஆனா பண்றதுல. ஆனா அந்த காலத்துல எல்லாம் அப்படி கிடையாது. தர்மகர்த்தாங்கிறவங்க எல்லாம் அப்படி ஒரு கோயிலை வந்து பாதுகாப்பாங்க. அப்படி கோயிலுக்காக எல்லாம் செய்யறவங்க, தன்னோட உடல் உயிர் பொருள் எல்லாத்தையும் கோயிலுக்குன்னு கொடுத்தவங்க தான் தர்மகர்த்தான்னு இருப்பாங்க. அவருக்கு வந்து அவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தாலும் அவருக்கு வருத்தம், அவ்வளோ என்னோட இதுல இது போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, ரொம்ப அழுதுட்டே இருக்காரு. அழுதுட்டு நான் இனிமே சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, எந்த பிள்ளை சாப்பிடலனாலும் அவங்க அம்மாவுக்கு வருத்தம் இருக்கு இல்லையா, அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, நீ நல்லா இருந்தாதான் அந்த சிலையை திரும்பி தேடி கண்டுபிடிக்க முடியும், அதனால நீ வந்து சாப்பிடாம இருக்காத அப்படின்னு சொன்னோன்னே, நான் உண்ணாவிரதம் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அவரை சமாதானப்படுத்தி இல்ல அப்படின்னோடனே, சரி நான் சிலை கிடைக்கிற வரைக்கும் ஒரே ஒரு வேளை மட்டும் சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அன்னையிலேருந்து டெய்லி ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடுறாரு. அது கொஞ்ச நாள் போகுது. கொஞ்ச நாள் கழிச்சு அவரோட கனவுல முருகனே வந்து என்ன சொல்றாரு,
இந்த இடத்துல எலுமிச்சமாழை வந்து இருக்கும், கருடன் வட்டமிடும், அங்க போய் நீ தேடி பாரு என்னோட சிலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் வந்து தன்னோட கனவுல வந்து சொல்றாரு. அப்ப வந்து அவருக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் முருகனே வந்து சொல்லிட்டாரு இல்லையா, சரின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, ஒரு நிறைய பேரை கூட்டிட்டு கப்பல்ல போய் அந்த இடத்த தேடுறாரு. அப்ப தேடும் பொழுது அங்க ஒரு எலுமிச்சம்பாலை மிதந்துட்டு இருக்கு தண்ணியில, அதோட சேர்ந்து கருடனும் அந்த இடத்துல வட்டமிடுது. அப்ப என்ன பண்றாங்க, கொஞ்சம் பேர் அங்க அந்த ஸ்விம் பண்ண தெரிஞ்சவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா, மீனவர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் குதிச்சு தண்ணியில இருந்து எடுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்கவே இல்லை. திரும்ப ஒரு 10 பேர் போறாங்க, அந்த இடத்த சுத்தி சுத்தி பாக்குறாங்க, கிடைக்கவே இல்லை. அவருக்கு ரொம்ப கவலை, என்னடா நமக்கு முருகனே சொன்னாரு, நம்ம சொன்னதை நம்பி நம்ம இங்கெல்லாம் வந்து தேடுறோம், ஆனா நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, முருகன் யார் கனவுல வந்து சொன்னாரு, உன் கனவுல வந்து தானே சொன்னாரு, அப்ப உனக்கு வேணும்னா நீ தான் போய் தேடணும் அப்படின்னு அவருக்கு தோணுது. அதுக்கப்புறம் அவருக்கு ஸ்விம் பண்ண தெரியாது, இருந்தாலும் கயித்தை கட்டிட்டு அவரை இறக்கி விடுறாங்க. அவருக்கு கீழே தண்ணிக்குள்ள போனோடனே அவருக்கு சிலை கிடைச்சிருச்சு. ஆனா கிடைச்சது சிலை யாரோட சிலை அப்படின்னா முருகனோட சிலை கிடைக்கல அவங்களுக்கு. அவருக்கு கிடைச்சது சிவனோட சிலை தான் கிடைக்குது, நடராஜரோட சிலை கிடைக்குது. ஏன் நடராஜரோட சிலை கிடைச்சது அப்படின்னா, முருகனும் நடராஜனும் பேசிக்கிறாங்களாம், அப்பாவும் பிள்ளையும் பேசிக்கிறாங்களாம். அப்பா இரு இரு, நீ முதல்ல கிடைச்சிடாத அப்படின்னு சொல்றாராம் முருகன். சிவன் வந்து முருகன்ட்ட சொல்றாரு, ஏன்பான்னா உன்னைய எடுத்துட்டு போயிட்டானா என்னைய விட்டுட்டு போயிடுவாங்க, அதனால இரு, கொஞ்ச நேரம் இரு, நான் முதல்ல போய்க்கிறேன், அதுக்கப்புறம் நீ போலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாரோ, சிவனை தான் முதல்ல கிடைக்கிற மாதிரி செய்யறாரு. கடவுள் வந்து கிடைக்கிறார். உடனே சிவனை எடுத்துட்டு போனோடனே திருப்பி தேடும் பொழுது முருகன், வள்ளி, தெய்வானை எல்லாரும் அவங்களோட விக்கிரகங்கள் எல்லாம் கிடைக்குது. அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்துதான் கோயில்ல வச்சு அதுக்கப்புறம் பூஜை பண்ணி, அதுக்கப்புறம் அந்த கோயில் வந்து ரொம்ப சிறப்பு பெற்ற கோயிலா விளங்குது. உலகத்துல இருக்கிற அத்தனை பெரிய தெய்வீக ஸ்தலத்துங்களும் இது ரொம்ப முக்கியமான ஸ்தலமா கருதப்படுது. திருச்செந்தூர் போனா கிடைக்காதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. நம்மளோட கர்ம வினைகள் எவ்வளவுதான் இருந்தாலும், நம்ம பாவங்கள்லாம் இருந்தாலும் அதுல அங்க போயிட்டு நீங்க குளிக்கும் போது அந்த எல்லா பாவங்களும் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அங்க இன்னொரு சிறப்பு என்ன இருக்குன்னா, நாழி கிணறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிணறு இருக்கு. கிணறுனா உங்களுக்கு தெரியும் இல்லையா, வெல் தெரியும் இல்லைங்களா. அந்த நாழி கிணறுங்கிறது அது ஒரு வந்து கடல் சார்ந்த பகுதி, அதாவது உப்பு நீர் சூழ்ந்த பகுதி. அதுல அவ்வளவு பெரிய கோயில் கட்டுறதே பெரிய விஷயம். அதுலயும் அந்த கோயில் இருக்கு. அதுவும் அந்த நாழி கிணறுல வந்து தண்ணி வந்து சுத்தமான இனிப்பான தண்ணி கிடைக்குமா. அங்க முதல்ல குளிச்சுட்டு தான் கடல்லயே போய் குளிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு சுத்தமான தண்ணியை வந்து எப்படி கிடைச்சதுன்னா, முருகனோட வேளால வந்து அந்த நாழி கிணறு வந்து உருவாக்கப்பட்டதாம். அதனாலதான் அந்த தண்ணி வந்து அவ்வளவு சிறப்பா இருக்கும், ருசியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல நீர், அதாவது குடிக்கிறதுக்கு பயன்படுத்துற நீர், அது ஒரு சிறப்பு அந்த கோயில்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வேற என்னென்னலாம் நமக்கு கஷ்டங்கள்லாம் அந்த கோயிலுக்கு போனா போகும் அப்படின்னு சொன்னா, இந்த பில்லி சூனியம் அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா, அது வந்து நமக்கு அப்பாற்பட்ட செயல்கள்லாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் அந்த கோயில்ல போனா அந்த முருகனை பார்த்து வேண்டினாலே எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவுதான் நோய் இருந்தாலும் அந்த பன்னீர் இலையில இருக்கிற புஷ்பம், அந்த பன்னீர் இலையில இருக்கிற பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்டா, விபூதி எடுத்து வச்சுக்கிட்டாலே சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் அந்த தலல இருக்க சிறப்பு, கோயிலுக்கான சிறப்புகள். இதுல வந்து இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அது என்ன அப்படின்னா, சினிமா பாடல் தான், இருந்தாலும் அந்த பாடல் நான் கேட்க எனக்கு ரொம்ப மனசுக்கு இதமா இருந்துச்சு. என்னன்னா, அது பழைய கந்தன் கருணைன்ற ஒரு படத்துல வர பாடல் தான். என்ன சொல்லுவாங்கன்னா, அழகன் என்றால் முருகன் என்று பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லுவாங்கன்னா, அழகன் என்றால் முருகன் என்று தமிழ் மொழி கூறும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அந்த ஒரு லைன்ல வந்து, ஃபர்ஸ்ட் லைன்ல. அடுத்தது என்ன சொல்லியிருப்பாங்க, பார்வதி தேவி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த முருகன் என் குமரன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எவ்வளவு பெருமையா சொல்றாங்க அப்படின்னு மனமொழி கூறுவோம். தமிழ் மொழி கூறுது, அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா மனமொழி கூறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 2 லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்குமே அந்த பெருமை இருக்கும் இல்லையா, தான் புள்ள செய்யறாங்க அப்படின்னா அது பார்வதிக்கு ஒன்றும் இது இல்லையா, பார்வதியும் தாய் இல்லையா, அதனால அவங்க வந்து சொல்லுவாங்க, அந்த முருகன் என் குமரன், அந்த அழகன் என் குமரன் அப்படின்னு என்னோட மனமொழி கூறும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 2 லைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான லைனா இருந்துச்சு. அதுக்கு எதுக்கு நான் சொல்றேன், இந்த லைனை சொல்றேன் அப்படின்னா, அருணகிரிநாதர் வந்து ஒரு அழகா வர்ணிச்சிருப்பாரு முருகனை. எப்படி வர்ணிச்சிருப்பாரு அப்படின்னா, ஒரு பாடல்ல வர்ணிச்சிருப்பார். ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்று வருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர்வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலா அமர்ந்த பெருமாளே அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு ஸ்லைட்டா கொஞ்சமா இதுக்கு அர்த்தம் மட்டும் சொல்லிடுறேன். என்ன சொல்றாருன்னா, நீ வந்து மயில்ல ஏறி வரும்போது ஒரு முகத்தோட தானே வந்த,
ஈசனுக்கு ஞான மொழி சொன்னப்ப கூட ஒரே ஒரு முகத்துல தானே வந்த. அந்த சூரனை வதம் பண்ணல, வேளால வதம் பண்ணப்ப கூட ஒரு முகத்துல தானே வந்த. ஏன் எனக்கு மட்டும் நீ 6 முகத்துல தோன்றுன? அதுக்கு எனக்கு அர்த்தத்தை சொல்லு அப்படின்னு சொல்றாராம். அவ்வளோ அழகா இருப்பாராம் அந்த செந்தில்நாதர். அந்த சண்முகர் வந்து அந்த திருச்செந்தூர்ல இருக்கிற சண்முகர் வந்து அவ்வளோ அழகா இருப்பாராம், அவ்வளோ ஜொலிப்பாராம். நம்ம போனா நம்ம கண்ணுல தண்ணியா ஊத்துமா, அந்த அளவுக்கு அவ்வளோ அழகா இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அருணகிரிநாதர் பாடும் போதே தன்னோட கண்ணுலேருந்து தண்ணி வடிய வடிய பாடியிருப்பாராம் அந்த பாட்டை. அவ்வளோ அழகான ஒரு முருகன் வந்து சண்முகர் வந்து அந்த கோயில்ல இருக்காரு. நமக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா அங்க போய் பார்க்கணும். ஏன்னா அவ்வளோ ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு கோயில், அந்த மண்ணுக்கே அவ்வளோ ஒரு பெருமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் தல வரலாறு. அதுக்கப்புறம் வந்து அந்த முருகனை பத்தின ஒரு சின்ன என்னால எவ்வளோ தெரியுமோ அது அளவுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு முருகனை பத்தி. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். கடைசியா அந்த பாடல் நம்ம வந்து திருச்செந்தூருக்கு நம்ம பண்றதே திருப்புகழ் பாடுறோம். இப்போ இது வரைக்கும் ஒரு பாடல் ஒரு பகுதியில படிச்சுட்டு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து திருப்புகழ்ல ஒரு பாட்டு, அதாவது திருச்செந்தூருக்கு எழுதுனா ஒரு பாடலை மட்டும் பாடிட்டு இதை நிறைவு செஞ்சுக்கிறேன். சரி, இந்த உங்களுக்கு சொன்ன மாதிரி திருச்செந்தூர் வந்து 2ஆம் படை வீடு, விரல் மாறல் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இந்த பாடல் வந்து பாடிட்டு திருச்செந்தூருக்காக பாடின பாட்டு. இந்த பாட்டு எதுக்காகனா, திருமணம் ஆகாதவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல, கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிறதுக்காக இந்த பாடல் பாடிப்பாங்க. இந்த பாடலோட தலைவனும் தலைவி யாருனாலே முருகனும் வள்ளியம்மை தான் இதோட தலைவனும் தலைவியும். அவங்களுக்காக பாடப்பட்ட பாடல் தான். விரல் மாற அணைந்து மலர் வாழி சிந்த மிக வானிலிந்து வெயில் காய மிதவாடை வந்து தழல் போல வென்று வினை மாத தந்தம் வசை கூற குறவான குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பம் மயில் தீர குளிர் மாலை இன்று நனி மாலை தந்து குறை தீர வந்த குருகாயோ மரிமான உகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலை மாவு சிந்த அலைவேளை அஞ்சு வடிவேலறிந்த அதிதீரா அறிவாளறிந்த இரு தாழி இறைஞ்சு அடியார்க்கு இடைஞ்சல் களைவாளே அடிகாண செம்பொன்மையில் மேலமர்ந்து அலைவாய்வு கந்த பெருமாளே. இதுதான் திருச்செந்தூருக்காக பாடப்பட்ட பாடல். நம்ம கதைகள்லாம் சொன்னா கூட ஒரு பாடல் வந்து நம்ம அந்த அந்த ஸ்தலத்துக்காக பாடியிருப்போம் இல்லையா, அதனால இந்த பாடலை பாடி நிறைவு செய்யறேன். ஸோ அது பாடல் நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 4 சோத்திரம் அவரை பத்தின ஒரு முருகனை பத்தி சொல்லி முடிச்சுட்டு அதை பண்றேன். வேலுண்டு வினையில்லை, நீங்க எல்லாமே சேர்ந்து சொல்லலாம். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.